திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் பொறுப்பேற்பு. திருப்பூர் காவல் ஆணையராக பணியாற்றி வந்த பிரவீன் குமார் அபிநய் பணியிடம் மாறுதல் பெற்று சென்ற நிலையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக ஆயுதப்படை ஐஜி லட்சுமி திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு லட்சுமி தனது பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி அமல். வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வருவதாக ராணுவ தளபதி வக்கார் உஸ்ஜமான் அறிவித்துள்ளார். தியாகிகளின் வாரிசுகளுக்கான 30 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை ரத்து செய்யவும் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வலுவத்தையும் நடந்த போராட்டம் கலவரமானது. இதையடுத்து நாட்டை விட்டு அவர் வெளியேறிய நிலையில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்ததாகவும் மாணவர்களின் போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என உஸ்ஜமான் உறுதியளித்துள்ளார். ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸில் இந்திய அணி வெற்றி. ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் அணி கால் இறுதிக்கு முன்னேறி உள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ருமேனிய அணியை இந்தியா எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய வீராங்கனைகள் வனிகா பத்ரா, ஸ்ரீஜா, அர்ச்சனா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதனால் 3-2 என்ற புள்ளி கணக்கில் ருமேனியாவை வீழ்த்தி இந்திய அணி கால் இறுதிக்கு முன்னேற்றியுள்ளது.